कामाक्षी देवी की जय। ओम श्रीमात्रे नमः। மூக பஞ்சசதி 4வது சதகம் அம்பாளோட கடாட்சத்தை பற்றி வர்ணிக்கிற 100 ஸ்லோகங்களை மூக கவி கடாட்ச சதகம் அப்படின்னு 4வது சதகமாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அம்பாளோட கடாட்சங்கள் ஏற்கனவே சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கர பகவத் பார்த்தால் 48வது ஸ்லோகத்திலேருந்து கிட்டத்தட்ட 10 ஸ்லோகங்களுக்கு மேலே அம்பாளோட கண்களோட வர்ணனை, அதோட தீட்சண்யம் எப்படி, என்ன விதமான பலங்களை கொடுக்கக்கூடியது, அவளோட பார்வையே நம்ம மேலே பட்டா எப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்றா. அம்பாளோட கடாட்சத்தோட மகிமையை இவர் 100 ஸ்லோகங்களா நமக்கு தந்திருக்க. இதுல மூக கவி அம்பாளை பத்தி எப்படி சொல்றார், அவரோட கடாட்ச மகிமையேன்னு நம்ம இப்ப அனுபவிக்கலாம். கடாட்ச சதகம் முதல் ஸ்லோகம். மோகாந்தகாரநிவகம் வினிகந்து மீட்டே மூகாத்மநாமவிமகா கவிதாவதான்யானே ஸ்ரீகாஞ்சிதேஷ சிசிரீக்ருதி ஜாகரூகானே ஏகாம்ரநாத தருணி கருணாவலோகானே மோகாந்தகாரநிவகம் வினிஹந்து மீட்டே மூகாத்மநாமவிமகா கவிதாவதான்யானே ஸ்ரீகாஞ்சிதேஷ சிசிரீக்ருதி ஜாகரூகானே ஏகாம்ரநாத தருணி கருணாவலோகானே. அம்பாள் முதல்ல பிரார்த்தனை பண்ற, அவளோட கடாட்சத்தை பத்தி வர்ணிக்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்து, அம்பாளை பத்தி இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் எப்படி வர்ணிக்கிறதுக்குள்ள இதா எனக்கு கொடுக்கிறாருன்னு மூக கவி அவரோட இதுல எப்படி சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அஞ்ஞானம் அப்படிங்கிற இருள், நம்ம ஏற்கனவே எல்லாத்துலையும் பார்த்துட்டே இருக்கோம். நம்மளுக்கு ஞானம்ங்கிறது உள்ள இருக்கு, எல்லாருக்கும் ஞானம்ங்கிறது இருக்கு. ஆனால் அந்த ஞானத்தை அஞ்ஞானம் அது எப்படின்னா இருட்டு, அந்த இருட்டா அப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்கு. அந்த ஞானத்தோட வெளிச்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த மாயையில, இந்த உலகத்துல உழன்று எதெல்லாம் நிலையில்லாம இருக்கோ அதைத்தான் நிஜம்னு நம்பிண்டு நம்மளோட வாழ்க்கையை எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த அஞ்ஞானம்ங்கிற இருள் லேசா ஒரு இடத்துல காலை ஊனினது அந்த மாயையோட பிடியில ஆகப்பட்ட நம்மளை அப்படியே அமுக்கி மூடிடுத்து அந்த ஞானத்தை. அப்போ அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற இருளோட கூட்டம் திரள், அதை நன்றாக அழிக்கணும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, மூகாத்மனா அபி அப்படிங்கிறார். அப்போ ஊமையர்கள், ஏன்னா மூக கவி ஊமையா இருந்து அம்பாளோட அனுகிரகத்தினால அவருக்கு கவித்துவம் இப்ப ஏற்பட்ட மூக பஞ்சசதியை நமக்கு கொடுத்திருக்கார். அதனால அவர் என்ன சொல்றார், ஊமையர்களுக்கும் பெருமை வாய்ந்த கவிதையை கொடுக்கக்கூடியதாகவும் அப்படின்னு சொல்றார். இன்னும் என்ன சொல்றார், ஸ்ரீ காஞ்சி தேச சிசிரீக்ருதி ஜாகரூகானு. இப்ப காஞ்சி, அந்த காஞ்சிபுரத்துல ஜென்ரலா நமக்கு எப்போ ஒரு உஷ்ணம் இருக்கும், அப்படியே வெயிலோட தாக்கம் நிறைய இருக்கும்போது அது குளிர்விக்க மாதிரி மழை பெஞ்சோன்னு நம்ம எவ்வளவு அப்பாடா, இந்த அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சு நம்ம மழை பெஞ்சோன்னு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குன்னு நம்ம எப்படி உணர்றோம். அத மாதிரி அந்த காஞ்சி நகரத்தோட வெப்பத்தையே தணித்து அதை குளிர்ச்சி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதாக. இன்னும் என்ன சொல்றாரு, ஏகாம்ரநாத தருணி. தருணி அந்த மரம், என்ன மரம், ஆம்ர மரம், மாமரம். அந்த ஒரு மாமரத்தோட கீழே அமர்ந்து இருக்கின்ற யாரே, ஏகாம்ரநாதர், அவருடைய பத்தினி
பத்தினியான காமாட்சியோட கருணை பொழிகின்ற அப்படியே மேகம் அப்படி மழையை பொழிகின்ற மாதிரி அவளுடைய கருணை கடாட்சம் அப்படிங்கிற மழையை நம் மீது பொழியவர்த்துக்காக நான் உன்னை புகழ்ந்து சொல்கிறேன்மா, உன்னை அதோட கருணை கடாட்சத்தை பத்தி எனக்கு சொல்றதுக்கு உள்ள பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மூககவி முதல் ஸ்லோகத்துல அம்பாளை பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அப்போ ஊமையர்களுக்கும் சிறந்த பெருமை கொடுக்கக்கூடிய கவித்துவத்தை கொடுப்பவள், காஞ்சி நகரத்தோட நாட்டோட வெப்பத்தையே தணித்து அதை குளிர்ச்சியாக்குவதில் நோக்கம் கொண்டவள். ஏன்னா அங்கேயே அவள் வாசம் செய்கிறாள். காஞ்சி நகரத்தை தன்னுடைய இருப்பிடமாக வாசஸ்தலமாக கொண்டவள். நம்மளுடைய மன இருள் மோக இருளை நீக்கி கருணையே வடிவெடுத்த அந்த கண்களை உடையவள் ஏகாம்பரநாதரோட பத்தினி. அப்பேற்பட்ட தேவியை நான் பணிந்து புகழ்கின்றேன். எனக்கு உன்னுடைய கடாட்சத்தை பத்தி சொல்றதுக்குள்ளேயே பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணுமா. இந்த அஜ்ஞானம் நான் சொன்னேன்ல, அந்த மோக மாயையில உழண்டுட்டு இருக்கோம். இதை இருக்கிறத இல்லாதது போல சொல்லுவோம், இல்லாததை இருக்கிறத பாரி அப்படியே உண்மையே மறைச்சிடும். அந்த நிஜ மாதிரி நம்மளுக்கு தோற்றத்தை கொடுக்கும், நம்மளை குழப்பத்தில் ஆழ்த்தும். அந்த இருளையெல்லாம் போக்கக்கூடிய வல்லமை சக்தி படைத்தவள் காமாட்சியோட கருணை கண்களோட பார்வை அப்படின்னு சொல்றார். அடுத்த 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பார்க்கலாம். மாதர் ஜெயந்தி மமதா கிரக மோட்சணானி மா கேந்திர நீல ருசி சிக்ஷண தட்சிணானி காமாட்சி கல்பித ஜகத் त्रय रक्षणानि तद्वीक्षणानि वरदान विचक्षणानि मातर्जयन्ति ममताग्रह मोक्षणानि महाकेन्द्र नीलरुषि शिक्षण दक्षिणानि कामाक्षी कल्पित जगत्त्रय रक्षणानि தத்வீட்சணானி வரதான விசஷணானி. அண்ணே, அம்மா காமாட்சி, உன்னுடைய கருணா கடாட்சங்கள், உன்னுடைய நோக்கு என்னுடைய மமதை அப்படிங்கிற பிசாசுங்கிறத, அந்த மமதைங்கிறது நம்மளை சூழ்ந்து பிசாசா தான் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு மமதை வந்துருத்துன்னா நான் 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 என்னாலதான் அப்படிங்கிற எண்ணமே வளர்ந்து அதை நம்மளை பிசாசா வளர்த்துரும். ஒரு இடத்துல வந்தாச்சுன்னா போறோம், அது அப்படியே மற்றதெல்லாம் நம்மளோட ஐம்புலன்களோட கூட்டுனால அதோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். மனசும் சேர்ந்துட்டுனா கேட்கவே வேண்டாம். அப்போ அப்பேற்பட்ட மமதை அப்படிங்கிற பிசாசுல இருந்து நம்மளை எல்லாம் விடுவிக்க கூடியதாகவும் இன்னும் என்ன சொல்றாருன்னா, மாகேந்திர நீல ருச்சி சிக்ஷண தட்சிணானிங்கிறார். அப்ப இந்திர நீல ரத்னம் அதோட ஒளிகளை எல்லாம் அப்படியே சிறப்பாக செய்வதாக, செம்மையுற செய்யும் திறமை வாய்ந்ததாக இருக்கின்றது. உலகங்கள் 3ஐயும் என்ன சொல்ற, ஜகத்ரய ரட்சணானி 3 உலகங்களையும் காப்பதற்காக உரியவையாகவும் அப்படி அமைந்தவையாகவும் நம்ம கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் வீட்சணானி வரதான விசக்ஷணானி, நம்ம கேட்கக்கூடிய நம்மளுடைய அபிலாட்சைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய கோரிய வரங்களை எல்லாம் கொடுப்பதில் தேர்ச்சி பெற்றவையாக இருக்கின்றனமா உன்னுடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ கருணையினால சிவந்த வர்ணத்தை கொண்டிருக்கான், செம்மை விட்டுருக்கான். ஏன்னா 3 ரேகைகள்னு சொல்றார் கண்கள்ல, கருமை வெண்மை செம்மை அப்படின்னு சொல்றார். நம்ம 3 ரேகைகள் கொண்டது. அப்ப அந்த கருணையினால சிவந்த வர்ணத்தை கொண்டிருக்கான் அம்பாளோட கண்கள். நமக்குள்ள இருக்கின்ற அந்த மமதை அப்படிங்கிற பிசாச எல்லாம் அதை துரத்தி அடிக்கக்கூடியதாகவும் 3 லோகங்கள், பூலோகம் ஸ்வர்க்கம் பாதாளம், அந்த 3 உலகங்களையும் தோன்ற செய்பவள் அவள்தான், ஜெகத் ஜனனி. அதை தோற்றுவித்து அந்த உலகங்களை எல்லாம் தன்னுடைய கடைக்கண் பார்வையால் காப்பாற்றி காத்து நாம் கேட்டதற்கும் மேலாக வரங்களை எல்லாம் அள்ளி தரக்கூடிய அந்த ஜெகத் ஜனனி காமாட்சி
அப்பேற்பட்டவளோட விழிகள் ரத்தன நீல விழிகள்ங்கிறார். மாகேந்திர நீல ருச்சி அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அந்த ரத்தன விழிகளை கொண்டவள், அதை நான் போற்றி பணிகின்றேன்மா அப்படின்னு மூக கவி சொல்றார். அடுத்தது 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பார்க்கலாம். ஆனங்க தந்திர விதி தர்சித கௌசலானாம் ஆனந்தமந்த பரிபூர்ணித மந்தராணாம் தாரல்யமம் பதவதாடித கர்ணசீம்யாம் காமாட்சி கேலதி கடாட்ச நிரீட்சணானாம் ஆனங்க தந்திர விதி தர்சித கௌசலானாம் ஆனந்தமந்த பரிபூர்ணித மந்தராணாம் தாரல்யமம் பதவ தாடித கர்ணசீம்யாம் காமாட்சி கேலதி கடாட்ச நிரீட்சணானாம். அம்மா அன்னையே காமாட்சியே எப்படி இருக்காள்? அவள் காம சாஸ்திரம், அந்த காம சாஸ்திரத்தோட அதுக்கு இது எல்லாம் எந்த ஒரு சாஸ்திரமோ எந்த ஒரு செயலோ அதற்கு இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஆகமம் அந்த விதிகள் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த காம சாஸ்திரத்தோட விதிகளை எல்லாம் விளக்குவதில் திறமை பெற்றதாக, திறமை வாய்ந்ததாகவும், ஆனந்தம் மந்த பரிபூர்ணித மந்தராணம், மந்தம் என்னதே இந்த மத்து போல அந்த சுழல்றதா அவளோட கண்கள். அப்ப ஆனந்தத்தால மெல்ல சுழன்று வளைகின்றதா அம்பாளோட கண்கள். அப்படியே அங்கேயும் இங்கேயும் அப்படியே அலப்பாஞ்சு அப்படியே இருக்குனால அப்படி சுழன்று, அது எப்படி சந்தோஷத்தினால ஆனந்தத்தினால, ஆனந்த மந்த பரிபூர்ணித மந்தராணாம் அப்படிங்கிறார். அப்போ ஆனந்தத்தால் சுழன்று வளைகின்றதாகவும், இன்னும் என்ன சொல்றார்? கர்ண தவத்தாட்டித்த கர்ணசீம்யாம், எங்க வரைக்கும் போறதான்? காது வரைக்கும் நீண்ட கண்கள். அப்பேற்பட்ட காதுகளின் ஓரங்களை சென்று தொடுபவையாக அப்படி இருக்கின்ற உன்னுடைய கடைக்கண் பார்வைகளோட அந்த நோக்கங்களில் சலனமானது எப்படி இருக்கான்? பளபளப்பாக அப்படி ஜொலிக்கின்றதா அந்த கண்களோட பார்வை. சொல்வா இல்லையா, பார்வையோட தீட்சண்யம்பா. அப்போ அவளோட பார்வையோட தீட்சண்யத்தினால அவளோட அம்பாளோட கண்கள் ஜொலிக்கின்றதா. அப்பேற்பட்டதாக இருக்கின்றவள் அம்மா உன்னை நான் வணங்குகின்றேன்கிறார். என்னாச்சு? காமாட்சி கேலதி, விளையாடுகின்றது அப்படிங்கிறார். இப்ப காமனை உயிர்ப்பித்த அந்த பார்வை எப்படி இருக்கான்? மன்மதனை எரித்த பரமேஸ்வரனே ஆகர்ஷிக்கிறதா. அவரை ஆகர்ஷித்து காம கண்ணி, காமாட்சி அவள் என்னதுன்னா, காமம்னா நம்மளுடைய விரும்புவதற்குரிய, அதாவது போற்றுவதற்குரிய ஆசைகள். எந்த ஆசைகள் நமக்கு தேவையோ அதை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவள். அதனால தான் அவள் காமாட்சி. அப்ப காம கண்ணி அவள் காமாட்சி. பரமேஸ்வரனுக்கு ஸ்ருங்கார சாஸ்திரத்தோட விதிகளை எல்லாம் அவளோட கண்களே விளக்கி சொல்றதான். சொல்லுவா இல்லையா, கண்கள் உயிரோட்டமா இருக்கு, வாய் பேசாததை கண்களே பேசும். அப்ப அம்பாளோட ஸ்ருங்கார சாஸ்திரத்தோட விதிகளை எல்லாம் விளக்குவதில் தீட்சா குருவாக இருக்கின்றாளா அம்பாள். இப்ப கண்களோட ஆனந்தத்தோட மென்மை அதை அதுல பளிச்சிடுறதா அவளோட கண்கள். காதளவு ஓடிய கடைக்கண்கள்ல கருணை அப்படிங்கிற ஈரப்பதம் மிகுந்து இருக்கிறதுனால அதுல நனைந்து அப்படியே ஒரு தண்ணியில நினைச்சு அப்படி ஜொலிக்கும் இல்லையா, தண்ணி பட்டா அந்த வெயில் பட்டோன்னா அது அப்படியே அந்த முத்துக்கள் மாதிரி அது ஜொலிக்கும் இல்லையா, அத மாதிரி. அதனால பளபளப்பான இருக்கிற இனிமையாக விளையாடக்கூடிய அந்த கண்களோடு கொண்ட தாயை நான் நமஸ்கரிக்கின்றேன், வணங்குகின்றேன். என்னை அது காப்பாற்றட்டும், இனிதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார் மூக்க கவி. ஏன்னா இதுல ஏற்கனவே சௌந்தரலகரியில் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். இதை கதையே கண்ணாப்யன்னம் கருத இவ பஷ்மானி தததே. காதுகள் வரை கண்கள் இரண்டும் நீண்டிருக்கிறதுனால எப்படி இருக்கான்? பானங்கள்ல கருத இவ, பானங்கள்ல கட்டில இறகுகளை போன்று இமை மயிர்களை தரிக்கின்ற காரணத்தாலும் முப்புறம் எரித்த சிவபெருமானுடைய மனத்தின் சாந்தி ரசத்தை கலைப்பதையே நோக்கமாக கொண்டு
காது வரை இழுக்கப்பட்ட மன்மத பானத்தோட திறமையை உன்னுடைய கண்கள் நடித்து காட்டுகின்றது அப்படின்னு ஆதிசங்கர சௌந்தரலகர்ல சொல்லியிருக்காரு. அதைத்தான் இவரு சொல்றார். காமாட்சி கேலதி கடாட்ச நிரீட்சணானாம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பார்க்கலாம். கல்லோலிதேன கருணாரசவேலிதேன கல்மாட்சிதேன கமனீயம் ருதுஸ்மிதேன மாமஞ்சிதேன தவ கிஞ்சன குஞ்சிதேன காமாட்சிதேன சிசிரே குருவீட்சிதேன கல்லோலிதேன கருணாரசவேலிதேன கல்மாஷிதேன கமனீயம் ருதுஸ்மிதேன மாமஞ்சிதேன தவ கிஞ்சன குஞ்சிதேன காமாட்சிதேன சிசிரீ குருவீட்சிதேன. காமாட்சியே, தாயே, கருணை வெள்ளம். அந்த கருணை ஒரு சாதாரணமா இருக்கிறது, ஒரு தண்ணி வந்து அலமோதித்துன்னா அசையும் இல்லையா? அப்ப கருணை வெள்ளத்தால அலை மோதுகின்றதா அந்த கண்கள். சாதாரணமா இருக்கிறது ஒரு வெள்ளம், தண்ணி பட்டோம்னா சலனம் வர மாதிரி, அந்த கருணை வெள்ளம் அதுவும் அதனால அலை மோதுகின்றதாகவும் இன்னும் எப்படி இருக்குங்கிறார். கல்மாஷிதேன கமனீய மிருதுஸ்மிதேன. மிருது புன்முறுவல், அழகு வாய்ந்த, கமனீயம் அழகு வாய்ந்த புன்முறுவலால கருநிறமும் வெண்ணிறமுமாக கலந்து தோன்றுகின்றதாம். முதல்ல கருணையால சிவந்தது சொன்னார், இப்ப வெண்மையும் கருமையும் சொல்றதுதான். 3 ரேகைகள் அம்பாளோட இதுல, கருமை வெண்மை செம்மை ரேகைகள் 3 அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த 3 ரேகைகள் கண்கள்ல ஓடுகின்றது அம்பாளோட கண்கள்ல. அப்போ உன்னுடைய கண்கள் கருணை வெள்ளத்தால அலைமோதுகின்றது, அழகு வாய்ந்த புன்முறுவலால கருநிறமும் வெண்ணிறமுமாக கலந்து தோற்றமளிக்கின்றதாம் அம்பாளோட கண்கள்ல. வளைந்து எப்படி இருக்கான், மாமஞ்சிதேன தவ கிஞ்சன குஞ்சிதேனங்கிறார். வளைந்து குறுகியதாக தோற்றுகின்றதாம். அப்பேற்பட்ட காமாட்சி தேன சிசிரீ குரு வீழ்ச்சிதேன, அது வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து புலகாங்கிதம் அடையக்கூடிய செய்யதாக இருக்கின்றதே. வர்ணிக்க ஒண்ணாத உன்னுடைய அந்த நோக்குனால என்னை மெய் குளிரும்படி நீ அம்மா செய்வாய் அப்படின்னு மூக்ககவி வேண்டிக்கிறார். அதான் காமாட்சி தாயே, உன்னுடைய கண்கள் கருணை வெள்ளத்தால அலை மோதுகின்ற கடலை போல இருக்கின்றது. கடல்ல அலைகள் வரும்போது எப்படி வரும், கருநிறம் வெண்ணிறம் கலந்து தோன்றும். அப்போ இங்க என்ன சொல்றார், அதே மாதிரி அவளுடைய புன்முறுவல்னால கருநிறமும் வெண்மை நிறம், ஏற்கனவே சிவந்த நிறம் சொல்லிட்டார். 3 நிறங்களும் இருக்கு அவளோடதுல. சில என்ன பண்றது, அலைகள் வளைந்து இருக்கும், சில குறுகலா இருக்கும். நம்மளுக்கு பல விதமா இங்கேருந்து பார்க்கும்போது அலைகள் பெரிய அலையா வரும், சிலது குட்டியா வந்துட்டு அப்படியே போகும், சிலது வளைஞ்சிருக்கும், சிலது வந்து குறுகி இருக்கிற மாதிரி தோணும். அப்பேற்பட்ட விதமான தோற்றங்களை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றதுமா உன்னுடைய கடாட்சங்கள். அப்படிப்பட்ட உன்னுடைய கடைக்கண் பார்வை பலவித தோற்றங்களை எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு பற்பேறு விதமாக தோற்றமளித்து என்னை மெய்சில் இருக்க வைக்கின்றது. அப்பேற்பட்ட உன்னுடைய கருணை கண்ணால எங்களை எல்லாம் குளறு செய்யணுமா, நான் உன்னை அதுக்காண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு மூககவி வேண்டிக்கிறார். அடுத்தது 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். சாகையகம் கதவதி முகுர் அர்ஜுனஸ்ய மந்தஸ்மிதஸ்ய பரிதோஷித பீமசேதாகா காமாட்சி பாண்டவ சமூரிவ தாவகீனா கர்ணாந்திகம் சலதி அந்த கடாட்சலக்ஷ்மீகி. சாகையகம் கதவதி முகுர் அர்ஜுனஸ்ய மந்தஸ்மிதஸ்ய பரிதோஷித பீமசேதாகா காமாட்சி பாண்டவ சமூரிவ தாவகீனா கர்ணாந்திகம் சலதி அந்த கடாட்சலக்ஷ்மீகி.
காமாட்சி அம்மா, அடிக்கடி உன்னுடைய வெண்ணிறமுடைய புன்முறுவல் பற்கள் அப்படி இருக்கான், முல்லை மலரையே பழிக்கும்படியான அந்த பற்கள் கொண்ட புன் சிரிப்பு, அந்த புன்முறுவலோட உதவியை பெற்று பயங்கரமூர்த்தி, காலசங்காரமூர்த்தி, திரிபுரத்தை அழித்தவர், அப்பேற்பட்ட பரமசிவனுடைய மனதையே கழிப்படைய செய்யக்கூடியதாக இருக்கின்ற உன்னுடைய கடை கண்களோடு ஒளி அடிக்கடி புன்முறுவலையுடைய அர்ஜுனன் வந்து அப்படியே எப்பவும் சிற்றம் இதா இருப்பான், மந்த ஸ்மிதம்ங்கிறது அதுக்காண்டி அர்ஜுனனுடைய உதவியை பெற்றதாகவும் பீமசேனனுடைய மனதுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் உள்ள பாண்டவர்களின் சேனையை போன்றது. ஏன்னா பாண்டவ சேனைக்கு பலமே அர்ஜுனனோட காண்டீபமும் பீமனோட கதையும் தான் அவர்களோட பலமே. அப்பேற்பட்ட பலம் அத மாதிரி பாண்டவர்களின் சேனையை போன்றதாக இருக்கின்றது. இது என்ன செய்யறதா, காது வரைக்கும் ஓடி இருக்குங்கிறார் இல்லையா, அது கர்ணம் சொல்வார் இல்லையா. இதுல எப்படி ஒரு ஊமையை கொண்டு வந்திருக்காருன்னா, கர்ணனோட பக்கத்துல போய் சேருவதை போல காதுகளோட அருகில போறதேமா உன்னுடைய கண்களோட இந்த ஓரம் காதுகள் வரை நீண்டிருக்கின்றது. இத எப்படி சொல்றாரு பாருங்க, கர்ணனோட சேர்றது போல. ஏன்னா கர்ணன் எங்க இருக்கான், துரியோதனனோட எதிரி சேனையோட இருக்கான். இது அங்க வரைக்கும் போய் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே. ஏற்கனவே இதுல சொல்லியிருப்பார், ஏதோ மீன்கள்லாம் அம்பாளோட கண்களோட இதை பார்த்தோன்னே அப்படியே இது பண்ணிட்டு இருக்குமா, பொறாமை கொண்டு அம்பாளை கண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மீனுக்கு பொறாமை அம்பாளோட கண் மேல, அது நீண்டு காது வரைக்கும் நீண்டு போய் ஏதோ போய் கோள் சொல்றதோ நம்மளை பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் பயந்துட்டு இருக்குன்னு சௌந்தரிய லேகரியில ஆதிசங்கர பகவத் பாதாள் சொல்லியிருப்பார். அத மாதிரி கண்கள் நீண்டு காது வரை போயிருக்கிறதுனால இதுக்கு என்ன சொல்றாரு, கர்ணம்னா காது இல்லையா. இந்த இடத்துல கர்ணத்தோட பக்கத்துல போய் சேர்ற மாதிரி இருக்கேம்மா, எனக்கு இது பயமாத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அது வரைக்கும் போறது, உன்னோட கண்களோட தீட்சணியம் காது வரைக்கும் போறது அப்படின்றாரு. ஏன்னா அம்பாளோட கண்கள் காதுகள் வரை நீண்டி இருக்கக்கூடியதுனால இந்த கடைக்கண் நோக்குகள் என்ன சொல்றாராம், காதுகள் பக்கமாக போகின்றதே அப்படின்னா அது விரோதி. அப்ப விரோதியான கர்ணனுடைய பக்கத்திற்கு போய் சேர்ந்து கொள்ற மாதிரி எனக்கு தோற்றம் அளிக்கின்றதுன்னு ஸ்லேடையா ஆச்சரியமும் வருத்தமும் தோன்றும்படி மூக கவி இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்லியிருக்க. இது அவரோட கவித்துவத்தை எப்படி வெளிப்படுத்துறது பாருங்கோ, அப்பேற்பட்டதாக. அப்போ லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய உன்னுடைய கண்களின் புன்சிரிப்பு அர்ஜுனனுக்கு உதவி பண்றதா இருக்கு. பீமனுக்கு எப்படி, அப்ப பயங்கர மூர்த்தி யாரு, பீமன். உக்ரஸ்ய பீமாய தேவாய நமக, உக்ரஸ்ய தேவாய நமக அப்படின்னு வரப்ப பீமன்னா ஒண்ணு பரமசிவனையும் குறிக்கும் இல்லையா. அப்ப அந்த பீமன் பயங்கர மூர்த்தியான பரமசிவனோட மனத்தை மகிழ்விக்க கூடியதாகவும், பாண்டவர்களோட சேனை போல அந்த கர்ணன் ஆகிய உன்னுடைய காதுகளின் அருகிலே போய் செல்கிறதே அப்படின்னு மூக கவி தன்னுடைய ஸ்லேடை இதனால கவித்துவத்தினால அழகா இதை வெளிப்படுத்துற. அம்பாளோட முக புன் சிரிப்புல அப்படி காமேஸ்வரர் அதை பார்த்தோன்னு ஆழ்ந்து போயிடுறாராம். அதனால அவருக்கு ஆசை, இந்த புன் சிரிப்பு மயக்கராப்புல இருக்கு. சௌந்தரிய லகரில் நம்மளை பார்க்காது இல்லை, ஆதிசங்கர பகவத் பாதாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவளோட கற்கள் புன்சிரிப்பு முகம் ஒவ்வொரு பாகமும் அவ்வளவு அழகா வர்ணனை பண்ணியிருப்பார். இதுல என்ன பண்றாரு, என்ன சொல்றாருன்னா, காமேஸ்வரருக்கு இந்த புன்முறுவலை பார்த்தோம்னா ஆசை வருதான். அது மட்டும் இல்லாம மற்ற அழகுகளை பார்ப்பதற்கும் ஒரு ஆசை வருதான். அப்ப அவர் மனம் அதனால ஊஞ்சலாடுறதுங்கிறார். அப்ப அம்பாளோட கண்கள் காது வரை நீண்டிருப்பதனால கடைக்கண் நோக்குகள் காதுகளின் பக்கமாக செல்கின்றன அப்படின்னு மூக்க கவிதையில எடுத்து சொல்லியிருக்கார். ரொம்ப அழகு. அம்பாளோட கடாட்சங்களோட மகிமையை நாம இன்னும் நிறைய என்ன இருக்கக்கூடிய மித்த 95 ஸ்லோகங்களுக்கு மேலாக அனுபவிக்கலாம். மூக கவி எப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அதை வர்ணிக்கிறாருங்கிறத நம்ம இன்னி வரப்போற கிளாஸ்கள்ல அதை பற்றி அனுபவிப்போம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.